நீங்க இல்ல நான் தாங்க டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை வின் பண்றோம்னு பூர்ணிமா மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சோ லேட்டஸ்டான ப்ரோமோல பாத்தீங்கன்னா அந்த வெய் ராஜா வெய் அப்படின்னு கையை வைக்கிறாங்க இல்லையா. சோ 1 மணி நேரத்துக்கும் மேல கடந்து டாஸ்க் போயிட்டு இருக்கு. என் நரம்பெல்லாம் மறத்து போச்சுங்க, நிக்கவே முடியல அப்படின்னு ஒரு பக்கம் எல்லாரும் புலம்பிட்டு இருக்கும் போது எடுத்ததும் பாத்தீங்கன்னா நிக்சன் வந்து அவுட் ஆயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா விசித்ராவும் கையை எடுத்துடுறாங்க. அண்ட் பூர்ணிமா வந்து என்னப்பா இது விஷ்ணு ஜெயிச்சிருவாரு போலியே அவளையும் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்கெட் டு ஃபினாலேயோட கடைசி டாஸ்க்ல நம்ம விஷ்ணு தான் ஜெயிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. டிக்கெட் டு ஃபினாலே வந்து விஷ்ணு வாங்கிட்டாரு அப்படின்றது ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்டிப்பா மாயா பூர்ணிமா வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா ஃபீல் பண்ணிருக்கலாம். அண்ட் இந்த வாரம் நாமினேஷன்ல மாயா, நிக்சன், தினேஷ், மணி, விஷ்ணு, விஜய், ரவீனா இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. டபுள் எவிக்ஷன் நடக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. சோ யார் வீட்டை விட்டு வெளியே போவான்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல தம்பி ஒருத்தர் மெசேஜ் பண்ணாரு, எங்க அப்பா வந்து விவசாயம் பண்றாங்க, மருந்தடிக்க மிஷின் இல்லை, விவசாயத்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு. நீங்க யாராவது தெரிஞ்சவங்க விட்டு பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நானும் சரி தெரிஞ்சவங்க விட்டு பார்த்துட்டு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். பட் தெரிஞ்சவங்க விட்டு பார்த்துட்டு ஹெல்ப் பண்றது மனசு இல்லை. நானே இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கான்னு சொல்லிட்டு நானே நேராக போறேன். திருச்சி 1.5 மணி நேரம் வந்து அவங்க வீடு. யாரையாச்சும் விட்டு பார்த்துட்டு அப்புறம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ரசிகர் ஒருத்தர் KPY பாலா அவர்களுக்கு சொல்ல, யாரையாச்சும் விட்டு ஏன் போய் பார்க்கணும், நானே போய் பார்க்கறேன், பார்த்துட்டு ஹெல்ப் பண்றேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு நிகழ்ச்சியான வீடியோவை தான் KPY பாலா அவர்கள் பகிர்ந்திருக்காரு. KPY பாலா அவர்கள் ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வராரு. அது சம்பந்தமான நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். சமீபத்துல ஈரோடு மாவட்டத்துல மலைவாழ் மக்களுக்கு தேவையான ஆம்புலன்ஸ்களை வந்து வாங்கி கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் சென்னை மழை வெள்ளத்திலையும் நிறைய உதவிகளை செஞ்சிருந்தாரு. கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் தன்னுடைய பணத்தை செலவு செஞ்சிருந்தாரு. பொதுமக்களுக்கு 1000 ரூபாய் நிவாரணம் வழங்கியிருந்தாரு. இதெல்லாம் தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல தன்னுடைய ரசிகர் ஒருத்தர் தனக்கு ஒரு மெசேஜ் அமைச்சிருந்திருக்காரா. தன்னுடைய அப்பா விவசாயம் செஞ்சுட்டு வராரு, அவருக்கு மருந்தடிக்கிறதுக்கான அந்த மெஷின் தேவைப்படுது, அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரா. இதனால இவர் என்ன பண்ணிருக்காருன்னா அங்க போய் பார்த்து ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காரா. அந்த ரசிகர் என்ன சொல்லிருக்காருன்னா, யாரையாச்சும் விட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்திருக்காரா. ஏன் யாரையாச்சும் விட்டு பார்க்கணும், நானே போய் பார்க்கறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஊருக்கே போயிட்டு ரசிகரை பார்த்து அவருக்கு தேவையான உதவியை செஞ்சிருக்காரு. இப்படி திடீர்னு KPY பாலா அவர்கள் வந்து நின்ன உடனே அந்த ரசிகர் அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிட்டாரு. நீங்களா என்னங்க யாரையாச்சும் விட்டு பார்ப்பீங்கன்னு பார்த்தா நீங்களே வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட அவரை கட்டி தழுவி இருந்திருக்காரு. இப்படி ஒரு நிகழ்ச்சியான வீடியோவை தான் KPY பாலா அவர்கள் பகிர்ந்திருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம்ல தம்பி ஒருத்தர் மெசேஜ் பண்ணாரு, எங்க அப்பா வந்து விவசாயம் பண்றாங்க, மருந்தடிக்க மிஷின் இல்லை, விவசாயத்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு. நீங்க யாராவது தெரிஞ்சவங்க விட்டு பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நானும் சரி தெரிஞ்சவங்க விட்டு பார்த்துட்டு ஹெல்ப் பண்ண சொன்னேன். பட் தெரிஞ்சவங்க விட்டு பார்த்துட்டு ஹெல்ப் பண்றது மனசு இல்லை. நானே இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கான்னு சொல்லிட்டு நானே நேராக போறேன். திருச்சி 1.5 மணி நேரம் வந்து அவங்க வீடு.